நண்பர்களே, நான் உங்கள் இளங்கோ. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, வல்லம் கடலில் மூழ்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இந்த பாருங்கள், எப்படி மூழ்கி இருக்குன்னு பாருங்கள். இந்த வல்லம் எப்படி மூழ்கி கிடக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி கடலில் மூழ்குனா எப்படி இருக்குமோ அதுதான் இப்போ பார்க்குறோம். இந்த வல்லம் அதாருங்க எப்படி மூழ்கி கிடக்காருங்க. இது கரையை கடந்த மேனிக்கு மூழ்கி இருக்குது. எப்படியோ கீழே எப்படியோ உடஞ்சி மூழ்கிட்டு, கரையை மூழ்கினால உயிர் சேதம் கிடையாது. இதே இது கடலில் மூழ்குனா உயிர் சேதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, மீன்களுடைய அவலத்தை பாருங்கள். ஆமாம், ஏற்கனவே இந்த படகை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம், போச்சு, உடஞ்சி போச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம், இந்த படகுக்காரர் யாருன்னு தெரியலை, அப்படியே போட்டுட்டு போயிட்டார். ஏன் போட்டு போயிட்டாருன்னா, ஏற்கனவே இதை உயக்க தூக்கியோ அல்லது இதை பூரா தண்ணியை இறைச்சோ உயக்க தூக்கியோ வேலை பார்க்க முடியாது. அதனால் மீனவர்கள் பாடு ரொம்ப கஷ்டம்தானுங்க. இந்த மரப்போட்டுகளெலாம் வச்சு இப்போ தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, முன்னவர் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. இப்போ யாரும் கஷ்டப்பட்டு வேலை ஆகிற மாதிரி மக்கள் இல்லை. ரொம்ப விலைவாசி ஏற்றத்தில் இப்படி இந்த படகுகளெல்லாம் உடச்சி வேலாக்க முடியல. முன்னெல்லாம் இந்த படகுகளை வேலாக்கிறதுக்கு ஆசாரிகளுக்கு 400 500 கூலி இருந்துச்சு. இன்றைக்கி 1500 ஆசாரி கூலி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இதை தூக்குறதுக்கெலாம் முன்ன மனிதர்கள் கம்பை வச்சு கம்பு பெரிய பெரிய மரங்களை வச்சு தூக்கணும். இப்போ வந்துக்கிட்டு அப்படி தான் தூக்க முடியாது. பெரிய படகுகளாக போயிட்டு இன்ஜினில் வச்சு பெரிய பெரிய இன்ஜினை வச்சு தான் வயக்கு தூக்கணும், தூக்கி வேலை பார்க்கணும். இப்போ எல்லாமே காஸ்ட்லியாக போயிட்டு, அதனால் இப்போ வந்துக்கிட்டு வேலை பார்க்க முடியாது. இந்த படகுக்காரருக்கு படகு போச்சு. இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உண்மையிலேயே மீனவருடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறி தான். பொதுவாக சொல்லுவாங்க, விவசாயியைத்தான் நிறையா குறிப்பிடுவாங்க. விவசாயியை விட மீனவர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்கிறது தான் நிசத்தமான உண்மை. அவங்க விவசாயிகளுக்காவது இழப்பீடுகள் கொடுக்குறாங்க, மீனவர்களுக்கு பெரும்போது இழப்பீடு கிடையாது. ஆமாம், இழப்பீடு கொடுத்தாலும் போதிய அளவுக்கு இழப்பீடு கிடையாது. ஏதோ ஒரு இழப்பீடு கொடுக்காங்க. ஆமாம், அவங்க பொருளாதாரத்தக்குன்னு இழப்பீடு கொடுக்கறதில்ல. விவசாயிகளுக்கு விவசாயம் விளையலைன்னா அந்த நிதி கொடுக்குறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க. மீனவர்களுக்கு அந்த நிவாரணம்லாம் கிடையாது. இந்த படகுக்காரரு என்ன ஆனாருன்னு தெரியலை. இதே மாதிரி தானுங்க சிறுவன்கள்லையும் எங்கள் மீனவர்கள் படகுல பிடிச்சி போய் இப்படி தான் போட்டுடுறாங்க. அது எதுக்குமே ஆகாமல் போயிடுது. மீனவர்கள் வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறிதானுங்க. ஆமாம், மத்திய மாநில சர்க்கார்கள் இதை மனசில் கொண்டு மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு அல்லது மீனவர்களுக்கு இன்னும் சிறப்பான சட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறத எங்கள் மீனவ சமுதாயத்தின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.